ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை ரசவாதி என்ற புத்தகத்தை பற்றி தான். இந்த புத்தகம் அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற புத்தகம். பல பேர் இதை படித்து பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பிரேசில் நாட்டு புத்தகம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை மனசார விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த புத்தகம். கனவை தேடிய போகிற ஒரு பயணம். அந்த பயணத்தில் வர சவால்கள், விபரீதங்கள், அதுக்கு உதவியாக இருக்கும் விஷயங்கள் எல்லாமே இதில் பேசப்படுது. புத்தகம் படிக்கிறது என்பது ஒரு தியானம் மாதிரி. அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அதுக்குள்ளேயே நாம் நம்மளையே மறந்து அந்த ஆசிரியர் சொன்ன கதாபாத்திரமாகவே மாறி அவர்களோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். வெறும் வாசிப்பாக இல்லாமல் அதில் மூழ்கி போய் அதில் சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முள் உள்வாங்கிக்கிறது தான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. அந்த விதத்தில் இந்த புத்தகம் என்னை ரொம்பவே பாதித்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். நம்ம அன்றாட முக்கியமான வேலைகளை தாண்டி அந்த கனவை தேடி போகணுமா என்ற ஒரு பெரிய போராட்டம் எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. கதையின் நாயகன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் இளைஞன். ஸ்பெயின் நாட்டில் ஒரு தேவலத்து தோட்டத்தில் மரத்தடியில் ஆடுகளை மேய்ப்பது தான் அவன் வேலை. அவனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். எகிப்து பிரமிடுகளுக்கு அடியில் ஒரு பெரிய புதையல் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி. அந்த கனவு அவனை மனசார அழுத்துது. அவன் தன்னுடைய ஆடுகளை விற்று பணமாக்கி கனவை தேடி பயணம் ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட அவனோட பயணத்தில் அவன் பல பேரை சந்திக்கிறான். முதல்ல அவன் ஒரு குறி சொல்லும் பெண்ணை சந்திக்கிறான். அவ சொல்றா, நீ நிச்சயம் உன் கனவை அடைவாய், ஆனால் புதையல் கிடைச்சா அதோடு 10ல் 1 பங்கு எனக்கு கொடுக்கணும். அவனும் ஒத்துக்கிறான். பிறகு ஒரு அரசனை போன்ற சக்தி வாய்ந்த மனிதரை சந்திக்கிறான். அவர் அவனுக்கு 2 ரசவாத கற்கள் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அது 2 சகுனங்களை சொல்லும், ஆம் இல்லைனா இல்லை அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சகுனங்களை பின்பற்றி நடந்தால் கனவை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து அவனுடைய கனவை தேடிய பயணம் ஆரம்பிக்குது. எகிப்துக்கு போகும் வழியில் ஒரு மொழி தெரியாத ஊரில் அவன் தவிக்கிறான். அப்போ ஒரு டீ கடைக்காரரை வந்து உதவுறது போல இருந்தது. கடைசியில் அவன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். அப்போதுதான் அவன் நினைக்கிறான், நான் ஏமாற்றப்பட்டேன், ஆனால் இன்னும் கனவை தேடி போகணும். அங்கே இருக்கிற கண்ணாடி வியாபாரி கிட்ட வேலை கேட்குறான். அங்கேயே அவன் வியாபாரத்தை கற்றுக்கிறதோட மொழியையும் கற்றுக்கிறான். அப்போ அவனுடைய பழைய வாழ்க்கையும் நினச்சி பார்க்குறான். அந்த ஆடுகளை மேய்க்கும்போது அந்த ஆடுகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தது? மொழியே தெரியாத ஒரு இடத்துல கூட என்னால் இங்கே இவ்வளோ தூரம் போராடி வெற்றி பெற முடிஞ்சதுன்னா நான் அங்கே கற்றுக்கிட்ட அந்த பாடம்தான் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அந்த வியாபாரியும் அவரை ஊக்கப்படுத்தி, கண்டிப்பாக நீ உன்னுடைய கனவை அடைவ, அதை தேடிப்போ அப்படின்றாரு. அடுத்து அவன் சந்திக்கிற ஒரு மனிதர் ஆங்கிலேயர். அவருடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரசவாதியை சந்திக்கணும், ஈயத்தை தங்கமாக மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய கனவு. சில சமயம் நம்முடைய பயணத்தில் நமக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத சிலரோடு சேர்ந்து பயணிக்க நேரிடும். அப்படி தான் இந்த இருவரோட பயணமும் தொடர்ந்தது. அவங்க 2 பேரும் பாலைவன பயணத்தை தொடர்றாங்க. அந்த பாலைவனத்தில் பழங்குடி மக்கள், சண்டைகள், சகுனங்கள், இயற்கையின் மொழி, இவையெல்லாம் கதையில் ரொம்ப முக்கியமான பகுதிகளாக வருது. தொடர்ந்து இதெல்லாம் கடந்து தான் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்படி போகிற பயணத்தில் ஒரு சோலைவனத்தில் அவன் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவளை பார்த்த உடனேயே அவனுடைய மனதை பறி கொடுக்கிறான். இங்கேயே தங்கிடலாமா இல்லை கனவை தேடி போகலாமா? ஆனால் இந்த இளைஞனுக்கு மட்டும் பாலைவன மொழியும் பிரபஞ்ச மொழியும் புரியும். அப்படிதான் அவன் அந்த ரசவாதியை சந்திச்சிருவான். அவர் முக்கியமான பாடத்தை சொல்வார். உன் கனவை தேடிப்போ, உனக்காக அவள் காத்திருப்பாள். உண்மையான அன்பு கனவை துரத்துபவர்களையே தான் விரும்பும். கடைசியில் பல போராட்டங்கள், காற்றோடையும் சூரியனோடையும் இந்த பிரபஞ்சத்தோடையும் மணல் பேசும், ஒவ்வொன்றும் பேசும் இந்த கதையில். பல போராட்டங்களுக்கு பிறகு அவன் கடைசியில் அந்த பிரமிடை அடைஞ்சிருவான். அங்கே போய் அவனுடைய புதையலை தேடுன்னு தேடுவான். அப்படி தேடிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு பெரிய பழங்குடி மக்கள் கூட்டம் வரும். இவனை அடித்து போட்டு இவன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. கடைசியில் இவன்கிட்ட எதுவுமே இருக்காதுன்னு தெரியும். அப்போ அதோட தலைவன் இவன் சொல்லுவான், எனக்கு ஒரு கனவு வந்தது, எகிப்து பிரமிடுக்கு அடியில் புதையல் இருக்குன்னு, அதை தான் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லுவான். அதை கேட்ட அந்த தலைவர் பயங்கரமாக சிரிப்பார். எனக்கும் அப்படி ஒரு கனவு வரும், ஸ்பெயினில் ஒரு தேவாலயத்து தோட்டத்தில் மரத்தடியில் புதையல் இருக்குன்னு. ஆனால் என்னால் அந்த கனவை நம்பி அவ்வளவு தூரம் போக முடியாது.
ஆனால் நீ உன்னுடைய கனவை நம்பி இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்க. கண்டிப்பாக நீ சாவ மாட்ட, உயிரோட தான் இருப்ப அப்படின்ட்டு அந்த தலைவர் போயிடுவார். கடைசியாக புதையல் இருந்த இடம் அவன் ஆரம்பித்த இடமே. அவன் திரும்பி போய் தன்னுடைய ஆரம்ப இடத்தில் மரத்தடியில் தோண்டுகிறான். ஒரு அழகான பேழைக்குள்ள ரத்தினங்கள், வைரங்கள் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது. யாரோ ஒரு அரசர் வெற்றி பெற்று அங்கே புதைச்சிட்டு போயிருக்கார் போலக்கு. இந்த கதை சொல்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் இதயத்தோட குரலை கேள். கனவை தேடி போகணும். சவால்கள் வந்தாலும் பிரபஞ்சம் உனக்கு உதவி செய்யும். சில சமயம் சகுனங்களை புரிஞ்சுக்கோ. உண்மையான அன்பு கனவை துரத்துவர்களை தான் விரும்பும். சில சமயம் நமக்கு தேவையானது நம்ம கிட்டேயே தான் இருக்கும். அதையும் சில சமயம் நம்ம தேடி தான் போராடி தான் அடையணும். அப்படி அடையும் போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி பேரானந்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.